வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிசி அகாடமி. இப்போது வரப்போகிற குரூப் 2 செப்டம்பர் 14ஆம் தேதி வரப்போகிற குரூப் 2 எக்ஸாம் நடக்குது. அதுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான தமிழ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அந்த வரிசையில் 10ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் பார்க்குறோம். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் இதில் பார்க்கலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபஸ்ட் வீடியோ போகலாம். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற அடிகளை பாடிய கவிஞர். ஓகேங்களா? தெரிஞ்சிருக்கும். பாரதியார் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? பாரதியார் பற்றி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாகவும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அவருடைய நிறைய வீடியோவில் பாரதியார் கொஸ்டின் வரும்போது அகைன் சொன்னது தான். அவருடைய பிறந்த தேதி, வருடம், மறைந்த வருடம், தேதி. ஓகேங்களா? தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அவரோட மகாகவி தினம்னு சொல்லிட்டு தமிழக அரசு ஒரு தினத்தை அனுசரிக்கிறாங்க வரப்போகிற வருஷத்துலேருந்து. எந்த தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11. ஓகேங்களா? எந்த தினம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 11. அவர் மறைந்தது செப்டம்பர் 11, 1921. அவர் மறைந்த தேதி தான் ஓகேங்களா மகாகவி தினம்னு சொல்லிட்டு அனுசரிக்க போகிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். அவர் பிறந்தது டிசம்பர் 11. ஆக மொத்தம் ரெண்டுமே 11 தான். 1882. ஓகேங்களா? பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர், கவிமணி, இவங்களோட சம்மந்தமாக வர டேட்ஸ் எல்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதிகமாக பார்க்க தேவையில்ல, இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. இரண்டாவது கேள்வி பாருங்கள். சிவபக்தி மிக்க பரஞ்சோதி முனிவர் பிறந்தது. பரஞ்சோதி முனிவர் யார்? திருவிளையாடல் புராணம் இயற்றியது பரஞ்சோதி முனிவர். அவர் பிறந்தது திருமறைக்காடு, நாகை மாவட்டம். ஓகேங்களா? இவர் எழுதிய திருவிளையாடல் புராணம் பார்த்தீங்கன்னா 3 காண்டம்: மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவளவாய் காண்டம். அதில் மொத்தம் 64 படலங்கள். ஓகேங்களா? 64 படலங்கள் மற்றும் 3363 விருத்தப்பக்களை கொண்டது. ஓகேங்களா? இரண்டாவதுக்கு பி. மூன்றாவது பாருங்கள், சதாவதானம். ஓகேங்களா? சதாவதானம் தெரியும், காப்பா செய்குத்தம்பி பாவலர். சதாவதானம் தொடர்பான ஒரு கூற்று. சதாவதானம் என்றால் 100. ஓகேங்களா? சதம் செஞ்சுரி போட்டாங்கன்றாங்க பார்த்தீங்களா? ஸோ சதம் என்றால் 100. உடனே பாரதியார் சம்மந்தமாக பார்த்தோம்னா தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைக்கப்படுவர் யாருனாலும் அதுவும் பாரதியார் தான். ஸோ அதை பார்த்துங்க. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சதம் என்றால் 100. ஆமாம். பதிகம் என்றால் 10 சொல்லும். இது சதம் என்றால் 100 தான். ஒருவரது புலமையும் நினைவாற்றல், ஓகேங்களா, மெமரி பவர், நுண்ணறிவை சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் அட் அ டைமில் நிகழ்த்தப்படும் 100 செயல்கள் அவங்க ஞாபகம் வச்சுன்னு சொல்லணும். அதுதான் சதாவதானம். அந்த கலையில் சிறந்து விளங்குறவங்களுக்கு கொடுக்கப்படுற பட்டம் தான் சதாவதானி. அந்த கலையில் சிறந்து விளங்கியவர் தான் காப்பா செய்குத்தம்பி பாவலர். ஓகேங்களா? அப்போ 3ம் கரெக்ட். நான்காவது கேள்வி பாருங்கள். அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம், பொருந்துவதும் கல்வி என்று போற்று. இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் காப்பா செய்குத்தம்பி பாவலர். கல்வியோட மேன்மையை அவர் பாடியிருப்பார். ஓகேங்களா? நீதிநெறி விளக்கம் அவர் பாடியது. அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையா இன்பம், பொருந்துவதும் கல்வி என்று போற்று. கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடியில் பிறந்திருப்பார் அவர். 5th கொஸ்டின் பார்க்கலாம். அணிகலன்கள். நம்ம அணிகலன்கள் எங்கெங்க அணிறன்றதான் கிண்கிணி. ஓகேங்களா? கிண்கிணி குத்துன்னு சொல்லுவாங்க. காலில் அணிவது கிண்கிணி, சிலம்பு எல்லாம் நம்ம காலில் அணிவது. சுட்டி நம்ம சொல்லும் போது சொல்லும். நெற்றி என்றால் சுட்டி. ஓகேங்களா? குழை என்பது காதில். ஓகேங்களா? சுழி என்பது தலையில் தான் சுழி பார்ப்பாங்க. ஸோ 5வதுக்கு சி. 6வது கேள்வி பார்க்கலாம். கம்பரை பற்றி. ஓகேங்களா? கம்பர் சேரநாட்டு திருவழுந்துறை சார்ந்தவர். ஸோ சேரநாடு கிடையாது, கம்பர் சோழ நாட்டை சார்ந்தவர். சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், 770 நிலை என்ற நூல்களை இயற்றியவர் கம்பர் தான். இது சரி. கம்பரை ஆதரித்தவர் திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளல். ஓகேங்களா? திருவெண்ணைநல்லூர் சடையப்ப வள்ளலை புகழ்ந்து அவர் 1000 பாடல்களுக்கு 1 பாடல் வீதம் பாடியிருப்பார். ஸோ அது இம்பார்ட்டன்ட். 100 பாடல்களுக்கு 1000 பாடல்கள்னா 1000 பாடல்களுக்கு. கம்பர் ராமனது வரலாற்றை கூறி எந்த பெயர் கம்பர் வைத்தார்னு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராமாவதாரம் தான் வைச்சார். எடுத்தோடனே அவர் கம்பராமாயணம் பெயர் வைக்கல. ஓகேங்களா? ராமாவதாரம் வச்சாங்க. அகெயின் ரிப்பீட்டட் ஒரு கொஷின். ஸோ ஃபஸ்ட்டு தவறு. 7வது கேள்வி பாருங்கள். இஎல்ஏ இலானா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் என்னும் உரையாடும் மென்பொருள் உருவாக்கியும் வங்கி எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஸ்டேட் வங்கி தான். இந்த மென்பொருள் யூஸ் பண்ணி பேங்க்குக்கு வரவங்களுக்கு லைவ் அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 8வது பாருங்கள். கேமல்னால் நம்ம ஒட்டகன்னு பார்த்துருப்போம். பட் வடம்னாலும் கேமல் தான். கயிறு நம்ம கயிறு சொல்கிறோம் பார்த்தீங்களாங்க, அதனாலும் கேமல் தான். ஓகேங்களா? ஸோ இவை அனைத்தும் சரி. 9வது பார்க்கலாம். 9வது உழுபவனுக்கே நில உரிமை இயக்கம் தொடங்கி
வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்காக வேறு பணிகள் மூலம் வருமானம் வர ஏற்பாடு செய்தவர் யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இது பெண்கள் சம்மந்தமான ஒரு கேள்வி. படித்த பெண்கள் எப்படி நாட்டுக்காக முன்னேற்றினாங்கன்னு ஒரு கேள்வி. ஸோ 9வது பார்த்தீங்கன்னா கிருஷ்ணமல் ஜெகநாதன். மதுரையில் முதல் பட்டதாரி அப்படின்னாலும் கிருஷ்ணமல் ஜெகநாதனான். உழுபவனுக்கு நிலம் உரிமைக்கும் கிருஷ்ணமல் ஜெகநாதனான். ஓகேங்களா. ஸோ 9 ஆப்ஷன் ஏ. 10வது பாருங்கள், கன்சுலேட் மற்றும் கில்டு. ஓகேங்களா. ஸ்கூல் புக்கில் இருக்க ஒரு தமிழாக்கம். கன்சுலேட்னா துணை தூதரகம், கில்டுனா வணிக குழு. 10வதுக்கு பி. 11வது பாருங்கள், நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பகம். நாளுக்கு ஒரு முறை மலர்வது செண்பக மலர். ஓகேங்களா. ஆண்டுக்கு ஒரு முறை மலர்வது பிரம்ம கமலம். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மலர்வது குறிஞ்சி பூ. தலைமுறைக்கு ஒரு முறை மலர்வது மூங்கில். அதனால தான் மூங்கில் அரிசி நம்ம சாப்பிட்டா உடம்பு நல்ல ஆரோக்கியம் பெறும்னு சொல்கிறாங்க. ஸோ மூங்கில் அரிசி நீங்களும் கிடைச்சா சாப்பிடுங்க. 11வதுக்கு சி. 12வது பாருங்கள், கம்பி வீதம் பொதி குண்டலமும் கொலை காதும் அசைந்தாட என்ற பாடல் வரிகள் சொந்தக்காரர் குமரகுருபரர், 17ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகேங்களா. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ், கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், காசி கலம்பகம் முதலிய நூல்களை இயற்றியவர் குமரகுருபரர். மீனாட்சி அம்மனுடைய அருளை பெற்றுள்ளார். ஸோ ஓகேங்களா. 12வதுக்கு ஏ. 13வது பார்க்கலாம், குசேல பாண்டியன். ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். குசேல பாண்டியன் இடைக்காடனரை அவமதித்ததும் இடைக்காடனார் சிவபெருமானிடம் சென்றனன்னு சொல்லிடுறாராம். சொல்லின் வடிவாக விற்றிருக்கும். யாரை சொல்கிறாங்களா? சொல்லின் வடிவாக யார் கொஸ்டின் கேட்பாங்க. ஒரே லைன் கேட்பாங்க. சொல்லின் வடிவாக யாரை சொல்கிறாங்க? சிவபெருமானா பார்வதியா நந்தியா இல்லை அரசன் கேட்டால் பார்வதி அவமதிச்சதா புலவர் சொல்கிறார். ஸோ 13க்கு சி. 14 பாருங்கள், கொற்கை கோமான் கொற்கையும் பெருந்துரை என்று தூத்துக்குடி மாவட்டத்தை உள்ள கொற்கையை பற்றி கூறுவது ஐங்குறுநூறு. ஓகேங்களா. 15 இன்டலெக்சுவல் என்பதற்கான தமிழ் சொல் அறிவாளர். ஓகேங்களா. இன்டலெக்சுவல் என்பதற்கான தமிழ் சொல் வந்து அறிவாளர் சொல்லப்படுகிறது. அறிவாளர் ஆய்வாளரில் அறிவாளர். அதே மாதிரி கிரிட்டிக் பார்த்துக்குங்க, CRITIC. கிரிட்டிக்னு பார்த்தீங்கன்னா திறனாய்வாளராம். கிரிட்டிக்னு வந்தால் திறனாய்வாளர். ஸோ இம்பார்ட்டன்ட், கிரிட்டிக்னா திறனாய்வாளர். 16 பாருங்கள், சா கந்தசாமி எழுதிய சாகித்ய அகாடமி விருது பெற்ற விசாரணை கமிஷன். விசாரணை கமிஷன் என்ற புதினத்தை யார் எழுதினாங்கன்னா சா கந்தசாமி. அது ஒரு புதினம், அதுக்கு தான் ஒரு சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினார். ஓகேங்களா. 17வது பாருங்கள், ஒரு பொறுத்துக, அழகியல் என்பது ஆஸ்தட்டிக்ஸ், கலைச்சொல் என்பது ஓகேங்களா 17 கலைச்சொல் என்பது டெர்மினாலஜி, கலை படைப்புகள் என்பது ஆர்டிஃபேக்ட்ஸ், தொன்மம் என்பது மைத். 17வதுக்கு பி. 19 பாருங்கள், தாய்லாந்து மன்னர் முடிசூட்டு விழாவில் திருப்பாவையும் எந்த நூல்களில் கேட்பாங்க? திருப்பாவையும் திருவெம்பாவையும் பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். இதை ஒன்றே உலகம் என்ற நூலில் குறிப்பிட்டவர் யார்? தனிநாயகமடிகள். ஓகேங்களா. தமிழ் வளர்க்கத்திற்காக பாடுபட்ட ஒரு கவிஞர். ஓகேங்களா. கும்பாட்டம் என்று அழைக்கப்படுவது எந்த ஆட்டம்? கும்பாட்டம் என்று அழைக்கப்படுவது கரகாட்டம். கரகாட்டம் குடக்குத்து என்றும் அழைக்கப்படுகிறது. கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. இந்த கரகாட்டம் கும்பாட்டம் குடக்குத்துன்னு சொல்லப்படுது. குடக்குத்து என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த கரகாட்டம் கும்பாட்டம் வந்தது. குடக்குத்து என்ற கலையை மணிமேகலை, ஓகேங்களா, மணிமேகலை தந்தைய தாய் மாதவி அவங்க 11 கலை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் அவங்க தெரிஞ்ச கலையில் குடக்குத்து என்ற கலையும் ஒன்று. இதுவும் கொஷின் புக்கில் இருக்குது. ஓகேங்களா. 20வது பாருங்கள், கத்துங்குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும். ஓகேங்களா. குயில் கத்துமா, குயில் கூவசையும் இருந்தாலும் கவிஞர் தன்னுடைய கவிதையோட அழகை கூட்டுறதுக்காக அந்த வரிகள் அமைச்சாலும் தவறாக இருந்தாலும் அதை சரி என்று எண்ணிக்கிறதுனால அது மரபு வழு அமைதி. 20வதுக்கு ஏ. ஓகேங்களா. 21 பாருங்கள், நானோ டெக்னாலஜி என்பது மீநுண் தொழில்நுட்பம். ஓகேங்களா. மீநுண் தான். 22 பாருங்கள், கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர் முன்துரை. ஓகேங்களா. திருமாவியல் நகர் என்று எதை சொல்கிறேன்னா கரூரை சொல்கிறாங்க. இந்த வரி வருகிறது அகநானூறு. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் அங்கங்கே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக படிச்சுக்கோங்க. கடும் பகட்டு யானை நெடுந்தேர் கோதை திருமாவியல் நகர். இது வந்து அகநானூறு, கரூர் என்ற ஊரை குறிப்பிடுகிறது. அகநானூரில் வருகிற வரி 23, கற்பனை திறனே இந்த ஒட்டுமொத்த பேரண்டத்தையும் அளப்பது. ஓகேங்களா. இன்று நாம் அறிந்திருப்பதை மட்டுமன்று இனி நாம் அறிந்து கொள்ளப் போவதையும் உள்ளடக்கியது. காலம் என்ற பாடத்தில் ஸ்டீபன் ஹாக்கிங் சொல்லியிருப்பாங்க.
ஸோ அவரு கீழே ஐன்ஸ்டீனோட கருத்து இது. யாருடைய கருத்து இது? ஐன்ஸ்டீனோட கருத்து. ஓகேங்களா. 24வது பாருங்கள். அருளை பெருக்கி அருவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திரளை என்று நீதி வெண்பாவில். ஓகேங்களா. காப்பா செய்கி தம்பி எழுத நூல் நீதி வெண்பாவில். அவர் பிறந்தது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இடலாக்குடி. ஓகேங்களா. எந்த ஊர்? இடலாக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளது. 25 பாருங்கள். ஒரு இலக்கணம் சம்பந்தமான கேள்வி. என்னிடம் பாரதியாரின் கவிதைகள் 2 படிகள் உன்னிடம் உள்ளன. உன்னிடம் பாரதியாரின் கவிதைகள் இருக்கிறதா? கடைசி வார்த்தை பார்த்தா புரிஞ்சிடும். கொடுப்பதற்காக நம்ம ஒன்று கொடுப்பதற்காக கேட்பது கொடை. ஓகேங்களா. வாங்கிறதுக்காக பெறுவது லைப்ரரிங்கிட்ட போய் புக்கு நம்மளுக்கு வேணும்னு கேட்பது கொழல். ஓகேங்களா. விடை எத்தனை வகைப்படும்? விடை வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். அதில் அவங்க கேட்குறது விடை கேட்கல. ஓகேங்களா. குறிப்பு விடை எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. குறிப்பு விடை 5 வகைப்படும். ஓகேங்களா. குறிப்பு விடை இந்த விடையை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. குறிப்பு விடை, வெளிப்படை விடைன்னு. குறிப்பு விடை 5 வகைப்படும், வெளிப்படை விடை 3 வகைப்படும். வெளிப்படை விடை பார்த்திங்கன்னா நேர்விடை, எதிர்விடை, நேர்விடை, மறைவிடை, சுட்டு விடை. ஓகேங்களா. 3 வகையான விடைகள் பார்த்திங்கன்னா 3 விடைகள். 27வது கேள்வி பாருங்கள். நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டால் இரும்பின் பழைய வாகனம் பணயம் வைத்து தலைவன் இன்னும் விருந்தினர் வந்தது கருங்கோட்டு சீரியா. இந்த வரிகள் தான் இம்பார்ட்டன்ட். கருங்கோட்டு சீரியாழை பணயம் வைத்து விருந்தளித்தான். இதில் நெருணை வந்து விருந்தளித்தது மற்றுதன் இரும்புடை பழவால் வைத்து இன்று இக்கருங்கோட்டு சீரியாழ் பணயம். நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டா நம்ம ஒரு தொழில் செய்கிறதாக வச்சு கொண்டிருக்கிற ஒரு பொருளை கூட வைத்து விருந்தாளிக்கு உணவளித்தன்ற செய்தி இன்மையில் விருந்தளித்தல் என்று கூறுவது புறநானூறு கூறுகிறது. ஓகேங்களா. 28வது பார்க்கலாம். ஐபிஎம் என்ற ஒரு அந்த நிறுவனம் பண்ணுறாங்க. வாட்சன் என்ற ஒரு கம்ப்யூட்டர் ரெடி பண்ணுறாங்க. சில நிமிஷத்துல 2 கோடி தரவுகளை பண்ணுதான். அந்த மாதிரி அது பண்ண வருஷம் பார்த்தீங்கன்னா 2016ஆம் ஆண்டு அது பண்ணி எல்லாரும் அசந்து போகிறாங்க. ஸோ 28க்கு பி. 29வது பாருங்கள். விடை வகை தொடர்பாக பின்வரும் குற்றலை கவனி. நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு. ஓகேங்களா. விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லுது. அப்போவே சொல்லிடறான். கேட்கும் போதே ஒரு ஆன்சர் வரும்போது உருவது கூறல். அவங்க கேட்கும் போதே கூறுவது உருவது கூறல். ஸோ இது கரெக்டு தான். சரி. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா. அவங்க கேட்கறதுக்கு நம்ம அகைன் ஒரு கொஷின் கேட்டது வினா எதிர் வினாவுதல் விடை. உனக்கு கதை எழுத தெரியுமா, உனக்கு கதை எழுத தெரியுமா என்றதுக்கு உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று சொல்வது இனமொழி விடை. ஓகேங்களா. ஒன்று கேட்குறதுக்கு அது ஈக்குவலாக நம்ம ஒன்று சொல்லும் போது அது இனமொழி விடை. ஸோ 1, 2 மட்டுமே சரி, 3வது தவறு. ஸோ 22க்கு ஆப்ஷன் பி. 30வது பாருங்கள். கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலப்பக்கம் உள்ளது என்று நம்ம சுட்டி காட்டி சொல்கிறோம். பஸ்ஸு எங்கே நிற்குன்னு கேட்டால் இங்கே காட்டுறது சுட்டு விடை. ஸோ 31வது கேள்வி பார்க்கலாம். தேவராட்டம் சம்பந்தமாக ஒரு கேள்வி. தேவராட்டம் என்பதற்கு வானத்து தேவர்கள் ஆடி ஆட்டம் என்று சொல்லப்படுகிறது. ஆமாம். இவ்வாட்டத்தில் பெரும்பாலும் 7 முதல் கிடையாது 8 முதல் 13 நபர்கள் ஆடுவார்கள். இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. உரிமை என பொதுவாக அழைக்கப்படும் ஆட்டம் இதுதான். இது தேவன தும்பி என்று அழைக்கப்படும், தேவன பி. ஓகேங்களா. இது இசைக்கருவி என்ற இசைக்கருவி அதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இசைக்கருவி கொடுத்துட்டு அது எந்த ஆட்டத்தில் யூஸ் பண்ணுறாங்க கேட்டாலும் தேவராட்டம். ஓகேங்களா. 32வது கேள்வி. நட்சத்திரங்கள் நடுவே வெறும் பொழுது என்ற கவிதை தொகுதிகள் படைத்தவர் உமா மகேஸ்வரி. ஓகேங்களா. 33. உரையாசிரியர் பரிபாடலில் எவ்வளோ பாடல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா உரையாசிரியர் சொன்னது பார்த்திங்கன்னா 70 பாடல் சொல்லியிருக்காங்க. ஆனால் பரிபாடலை மொத்தம் நல்லா தெரிஞ்சுங்க. அகமும் புறமும் சார்ந்த நூல்னு 8 தொகையில் கூறப்படும் நூல் பரிபாடல். ஓகேவா. அதில் நமக்கு கிடைத்தது பார்த்தீங்கன்னா 24 பாடல்கள் மட்டுமே கிடைத்துள்ளது. ஸோ 70 உரையாசிரியர் சொன்னது 70, நம்மளுக்கு கிடைத்தது 24. 34. கீழ்கண்ட எந்த நாட்டின் தலைநகரில் ராசராச சோழன் தெருநேவு இருக்குது பார்த்தீங்கன்னா அது மலேசியாவில் உள்ளது. 35. செங்கீரை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்? காப்பு செங்கீரை. ஸோ 2வது பருவம். எத்தனாவது மாதம் கேட்டால் 5 to 6வது மாதத்தில் இது கொண்டாடப்படுகிறது. அது குழந்தைங்களுடைய பருவம் பார்க்கப்படுகிறது. 36வது பாருங்கள். வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் வெற்றிக்கான வழி அதில் இருக்கவே செய்கிறது. ஓகேங்களா. அப்படி சொன்னவர் ஸ்டீபன் ஹாக்கிங்.
சிறுபொழுது 6 சிறுபொழுதுகள், பெரும்பொழுதும் 6, சிறுபொழுதும் 6. குறிஞ்சி பார்த்தீங்கன்னா யாமம், முல்லை மாலை, மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு. நெய்தலுக்குரிய பூ பார்த்தீங்கன்னா தாழம்பூ, முல்லைக்குரிய மரம் காயா மரம். ஸோ அந்த பாக்ஸ் கரெக்டாக படிச்சுங்க. 38வது கேள்வி, சங்க நூல்கள் பண், ஓகேங்களா, இசை, பண் என்றால் இசை, அது சம்மந்தப்பட்ட நூலே பரிபாடல். பரிபாடலில் உரையாசிரியர் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 70 பாடல் சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைத்துள்ளதுன்னு கேட்பாங்க, அது 24. அகமும் புறமும் சார்ந்த நூல் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. 6 பெரும்பொழுது சொன்னோம், அது பாருங்கள். கார்காலம், கார்காலம் என்பது ஆவணி புரட்டாசி. குளிர்காலம் என்பது ஐப்பசி கார்த்திகை. பின்பனி காலம் என்பது மாசி பங்குனி. முதுவேநீர் என்பது ஆனி ஆடி. ஸோ 39வதுக்கு ஆப்ஷன் ஏ. ஸோ இதையும் பார்த்து அந்த பாக்ஸில் வரதான். குறிஞ்சி கருப்பொருள் கொண்ட பூ பாருங்கள். குறிஞ்சி என்பது, குறிஞ்சிக்கான பூ என்ன சொல்லலாம், காந்தல். காந்தல் என்பது குறிஞ்சிக்கான பூ. நெய்தல் என்பது இப்போ தான் சொன்னேன், நெய்தல் என்பது தாழை. மருதம் என்பது தாமரை. பாலை என்பது குரோம். பாலை அப்போது குரோம், குரோம்ன்றது பாலை காஞ்சி போனத்தில் ஒரு குரோம்ன்ற போகிறது. ஸோ 40வது ஏ. 41வது பார்க்கலாம். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல். ஸோ 41க்கு சி, ஓகேங்களா. 42 பாருங்கள். குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழியில் உள்ள பாடல்கள் எண்ணிக்கை 105, ஓகேங்களா. 5ஆம் திருமொழியாக இவர் பாடியது வைக்கப்பட்டுள்ளது, 5000த்தில் இருக்கப்பட்டிருக்கும். அதுக்கே ஒரு பொறுத்துக்கு 43. நேனோ டெக்னாலஜி, மீனுண் தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் என்பது புறஊதா கதிர்கள். காஸ்மிக், ஓகேங்களா. காஸ்மிக் என்பது பார்த்திங்கன்னா விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் அகச்சிவப்பு கதிர்கள். ஸோ 43க்கு ஏ. 44 பாருங்கள். அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவுகளை கூறும் அகத்திணைகள். அகத்திணைகள் எத்தனை, 7ன்னு சொல்லிட்டு 7. ஆப்ஷன் பி. தொல்காப்பி சொல்லியிருக்காரு. அகத்திணையும் தொல்காப்பி 7 தான் குறிப்பிட்டுள்ளார், புறத்திணையும் 7 தான் குறிப்பிட்டுள்ளார், ஆகு பெயரும் தொல்காப்பி 7 தான் சொல்லியிருக்காரு, ஓகேங்களா. புறத்திணைகள் 12ஆக புறப்பொருள் என்பாமலை குறிப்பிட்டுள்ளது, ஓகேங்களா. 12 இதுதான் புறப்பொருள் என்பாமலை. 45வது பாருங்கள். தோற்பவை சம்பந்தமாக ஒரு கொஷின். திருக்குறளில் மரப்பாவை பற்றி குறிப்பிட்டுள்ளது, ஓகேங்களா. திருக்குறளில் மரப்பாவை இருக்குது. மரப்பாவை பற்றி அந்த மரத்தாலான செய்யப்பட்ட பொம்மை பார்க்குறோம் பார்த்தீங்களா, அது திருக்குறளே குறிப்பிட்டு கரெக்டு. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகள் இருக்குது, அதுவும் இருக்குது. 3வது பாருங்கள். தோற்பாவை கூத்து, கையுறை பாவை கூத்து, ஓகேங்களா. தோல் கை தோற்பாவை கூத்து, கையுறை பாவை கூத்து மற்றும் பொம்மலாட்டம் என்றும் மாற்றப்பட்டுள்ளது, அதுவும் கரெக்டு. 45 டி. 46 பாருங்கள். லாஸ்ட்டு குரூப் 4ல் ஒரு சமமாக 2 கேள்வி கேட்டுறாங்க. கூத்துப்பற்றை நாம் முத்துசாமி. நாடகங்களை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் கூத்துப்பற்றை நாம் முத்துசாமி. அடைமொழி தெரிஞ்சுங்க. நாடகத்தில் பயன்படும் நேரடி இசை முறைகள் அறிமுகம் செய்தும் இசையில் மாற்றங்கள் நிகழ்த்தியவர். ஆமாம், இந்திய அரசின் தாமரை திரு விருதையும் தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதையும் பெற்றார் கூத்துப்பற்றை நாம் முத்துசாமி. ஸோ 46க்கு ஏ. டேஷ் 47 பாருங்கள். டேஷ் என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்பட இருக்கிறது. அர்ஜுனன் தபசு தான் மழை வேண்டி நிகழ்த்தப்படும் ஒரு விழா. 48க்கு பாருங்கள். தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம்னு சொல்லுவாங்கன்றாங்க, அது மரபு வழு. தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, சவுக்கு தோப்பு, இது 3த்துக்கும் பின்னாடி தோப்பு என்ற வார்த்தை வரும். ஸோ அது வழு, குற்றம், தவறான வார்த்தை. 48க்கு சி. 49 பாருங்கள். சா கந்தசாமி. சா கந்தசாமியின் படைப்பில் சாகித்ய அகாடமி விருது பெற்றது, ஓகேங்களா. சா கந்தசாமி சாகித்ய விருது. விசாரணை கமிஷன் அவருடைய அனைத்துலக விருது அப்படின்னு கேட்பாங்க, எந்த நூல் வாங்கச்சுன்னு கேட்டால் இதுதான் அனைத்துலக விருது வாங்கிய நூல் வந்து சுடுமண் சிலைகள், ஓகேங்களா. 50வது பாருங்கள். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் 8 வகைப்படும், ஓகேங்களா. தொடை எத்தனை வகைப்படும்? தொடையும் 8 தான் வகைப்படும். தலை எத்தனை வகைப்படும்? தலையும் 7 வகைப்படும். தொடை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியிலும் சீரிலும் ஓசை பொருந்துமாறு அமைவது தொடை எனப்படும், ஓகேங்களா. அதே மாதிரி வெண்பா 5 வகைப்படும்.
ஆசிரியப்பா 4 வகைப்படும். ஓகேங்களா, அப்படியே ஞாபகம் வச்சுங்க பாயிண்ட்ஸு. அதே மாதிரி நம்ம குரூப் நம்பரு வாட்ஸ்அப்பில் இந்த நம்பருக்கு மெசேஜோ இல்லை ஏதோ காமிச்சிங்கன்னா இந்த வீக் ஃபுல்லாக டெஸ்ட்டு தான் வைக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாகவே தான் பிடிஎஃப் கொடுக்க போகுது. படிச்சுட்டு நல்ல முறையில் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ரீயாக பிடிஎஃப் கொடுக்குறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். குரூப்பில் ஆட் ஆகிக்குங்க. இந்த இன்னும் 10 நாளாக தான் இருக்குது. எக்ஸாம் எழுதி நல்லா படிங்க. ஓகேங்களா, ஸோ வாங்க குரூப் லிங்க் ஞாபகம் கொடுக்குறேன், ஆட் ஆகிக்குங்க. பொருள்குள் 8 பாத்திரம் 51 பாருங்கள். ஆதி வைத்திய நாதா புரிக நாடுக என்று குறிப்பிடும் கடவுள் யாருங்களாம்? 51க்கு முருகப்பெருமானை முருகப்பெருமான். ஆப்ஷன் சி, ஆதி வைத்திய நாதா புரிக என்ற வரிகள் முருகப்பெருமானை குறிக்கிறது. 52வது பாருங்கள். குலசேகர பாண்டியன், அவரோட காலம் 8ஆம் நூற்றாண்டு தான். ஆண்டாள் அம்மையார் காலம் 8ஆம் நூற்றாண்டு தான். வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரளா மாநிலத்தில் பாலக்காட்டில் உள்ளதுன்றாங்க. ஆமாம், கரெக்டு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் 1000 691வது பாடல் இவர் பாடியுள்ளார். ஓகேங்களா, அதுவும் கரெக்டு. 52க்கு அனைத்தும் சரி, டி தான். 53 பாருங்கள். மாற்றத்திற்கேற்ப தகவமைத்து கொள்ளும் திறனே புத்தி கூர்மை. அறியாமை அறிவாற்றலில் மிகப்பெரிய எதிரில் நினைக்காதீங்க, அது அறிவின் மாய், போக போக சரியாயிடும், முயற்சி பண்ணுங்கன்னு சொன்னது ஸ்டீபன் ஹாக்கிங். 54 பாருங்கள். கருந்துளை என்ற சொல்லியும் கோட்பாட்டையும் முதலில் சொன்னவர் ஜான் வீலர். ஓகேங்களா, நிரல் நிறை பொருள்கோள். ஓகேங்களா, நிரல் நிறை பொருள்கோள் எத்தனை கேட்டால் நிரல் நிறை பொருட்கோள் 2. பொருள்கோள் அகைன் ரிப்பீட்டாக இருக்குது, 8 வகைப்படும். 57 பாருங்கள். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றோரோடு ஏனையவர், இது எதிர் நிரல் நிறை பொருட்கோள். ஓகேங்களா. 58 அமெரிக்காவில் வானியல் வல்லுநர் எட்வின் ஹபுல். ஓகேங்களா, வானியல் அறிஞர் எட்வின் ஹபுல் எந்த ஆண்டில் நம் பால்வீதி இருப்பதை நிரூபித்தார்? நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் இருக்குதான், அதை அவர் நிரூபித்தவர் எட்வின் ஹபுல். எந்த ஆண்டு? 1924. 59 பாருங்கள். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு விளையாடும்போது கால் வலிக்கிறது என்று சொன்னது உற்றது உரைத்தல் விடை. ஓகேங்களா, விளையாடவில்லை என்று கேட்டது கால் வலிக்கிறது சொன்னது உற்றது உரைத்தல் விடை. 60வது பாருங்கள். பண்டைய தமிழர்கள் வீட்டுக்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும் போது அவர்கள் செல்லவிருக்கின்ற 4 குதிரைகளை பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்பதை காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் வரி மூலம், எந்த பாடல் வரி? ஓகேங்களா, பொருநராற்றுப்படை. ஓகேங்களா, கரிகால வளவனை பாட்டுடை தலைவனை கொண்டு பாடப்பட்டது. ஓகேங்களா, 248 பாடல்களை கொண்டுள்ளது. இதோட ஆசிரியர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 61 பாருங்கள். உலக அளவில் அதிகம் விற்பனையாகும் பெப்பர் என்ற ரோபாவை உருவாக்கிய நாடு ஜப்பான். ஓகேங்களா, ஹிரோஷிமா நாகசாகி குண்டு ஜப்பான் மீதான் வீசப்பட்டிருக்கும். கருப்பொருள் தெய்வம் பாருங்கள். 62 மருதம். ஓகேங்களா, மருதம் என்பது இந்திர கடவுள். நெய்தல் என்பது வருண கடவுள். முல்லை என்பது திருமால். பாலை என்பது கொற்றை. ஸோ 62க்கு ஆப்ஷன் பி. 63 பார்க்கலாங்களா. கம்பர் ராமனது வரலாற்றை வழங்கி தமிழில் அவர் ஃபஸ்ட் இட்ட பெயர் ராமாவதாரம். கரெக்டு. திருவெண்ணெய்நல்லூர் சந்திரன் சோர்க்கிங்களா? இல்லை, சந்திரன் சோர்க்கி பார்த்தீங்கன்னா நலவெண்பாவை இயற்றிய புகழேந்தி புலவர் ஆதரித்திருப்பார். நம்ம கம்பரை ஆதரித்தவர் சடைய பவல்லல். ஓகேங்களா, 2வது தவறு. கம்பராமாயணம் பாடல்கள் சந்தனயம் மிக்கவை. ஆமாம். ஓகேங்களா, கம்பர் மாதிரி அகைன் யாரும் பிறந்து வர மாட்டாங்கன்ற ஒரு சேலஞ்ச் இருக்குது. சோழ நாட்டை சேர்ந்தவர். ஸோ 1, 3 சரி. 64வது பாருங்கள். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் எத்தனையாவது திருமொழின்னு கேட்டால் 5வது திருமொழி. ஓகேங்களா. 65வது பாருங்கள். வயது வந்தோர் கல்வி திட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றியவர் யார்? வே குணசேகரன். 66 பாருங்கள். பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் நீலமணி. 67 பாருங்கள். இங்கிவினை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் என்று சொன்னவர் பாரதியார். பாரதியாருடைய பிறந்தவரோடும் மறைந்தவரோடும் சொல்லியிருக்கேன். இம்பார்ட்டன்ட் மகாகவி தினம்னு சொல்லிட்டும் இப்போ பண்ணியிருக்காங்க, அதுவும் இம்பார்ட்டன்ட். 68 பாருங்கள். ஒரு மேட்ச்சு. குட்டி இளவரசன் வே ஸ்ரீராம். சிறந்த சிறுகதைகள் 13 வள்ளிக்கண்ணன். காலம் என்பது ஸ்டீபன் ஹாக்கின். அன்றாட வாழ்வில் அறிவியல் என்பது சா தமிழ்ச்செல்வம். ஸோ 68க்கு ஏ.
இதெல்லாம் வந்து டக்குன்னு தனியாக கூட கேட்டலாம். ஸோ பார்த்துக்குங்க. 69 பாருங்கள். குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கை தொண்டுண்டாகுவான் செய்வான் வினை. ஓகேங்களா, அது ஊமையணி. ஓகேங்களா. 70வது திரௌபதி அம்மன் வழிபாட்டின் ஒரு பகுதியாக எதை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தெருக்கூத்து. ஸோ இம்பார்ட்டன்ட். குரூப்பில் இதுக்கான லிங்க்கு கொடுக்குறேன். ஓகேங்களா. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு லிங்க்கு இல்லை உங்களுக்கு எதாவது டவுட்னா கேளுங்க. குரூப் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த வீக் ஃபுல்லாக மேக்ஸிமம் கம்மி வீக் ஃபுல்லாமே டெஸ்ட்டு வச்சு இதுவாக இருக்கும். டெஸ்ட் வச்சுட்டு உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை குரூப்பில் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். பாரதி டிஎன்பிஎஸ்சி அகாடமி.